ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பெரிய கேப் தான் அந்த தடவை. எப்பவும் போல் சொல்கிறது தான், வேலை பழுவினால் தான் இந்த தடவையும் ஒரு டிலே. பட் எவ்வளோ தான் டக்கு டக்குன்னு அடுத்த எபிசோட்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு சும்மா கண்டென்ட் பண்ணணுமே அப்படின்னு பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரம் த ஹார்ட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் எடுத்துக்காமல் எனக்கு எப்போ பிடிக்குதோ, எப்போ என்னால் இதுக்காக ஒரு டைம் டெடிகேட் பண்ணி பண்ண முடியுதோ அந்த டைமில் தான் பண்ணால் தான் அது உங்களுக்குமே அது பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இத்தனை நாள் டிலேக்கு மன்னிச்சிருங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணது இன்றைக்கி என்ன 4th ஏப்ரல் ஒரு 8:50 மணி போல் நானும் எனது நண்பர்களும் உட்காந்துருக்கோம். இந்த பாட்காஸ்ட்டோட கெஸ்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் அடிக்கடி தலையை காமிச்சிட்டு போன திரு நவீன் மற்றும் திரு திவாகர் அவர்கள் தான் என் கூட இருக்காங்க. வெல்கம் பேக் டு த ஷோ கைஸ். ஹாய். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஹாய் ஹாய். ஓகே, இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற விஷயம் நாங்கள் 3 பேருமே எக்ஸ் சூப் பாய்ஸ். திவா பற்றி தெரில, திவா இன்னும் எக்ஸ் தான் இல்லை திவா இன்னும் சூப் பாய் தான் நினைக்கிறான், இன்னும் எக்ஸ் ஆகலை. ஸோ இந்த 3 சூப் பாய்ஸ் கேட்டு மகிழ்ந்து அழுத, டிப்ரெஸ் ஆன, டிஸ்டர்ப் ஆன பாடல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ திவா, நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த முதல் காதல் தோல்வி பாடல்லாம் எது சொல்லுவேன்? அதுதான் அந்த வயசில் அது லவ் ஃபெயிலியர் தான்ன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீலாக இருக்காது. பட் மனசில் நின்ன பாட்டு காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துலேருந்து அந்த வெண்ணிலவே. ஏன்னா நான் அந்த படம் தியேட்டரில் பார்த்தேன். எங்கள் அம்மா முரளி ஃபேனு கூப்பிட்டு போயிட்டாங்க படத்துக்கு. அப்போது ஸோ அப்போ பார்த்ததுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இத்தனைக்கும் அந்த பாட்டு பயங்கர எனர்ஜியாக தான் இருக்கும். ஆமாம், கல்யாணம் ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் முரளி ஃபேஸ் பார்த்தா அவர் சோகமாக இருக்கிறாருன்றது மட்டும் எனக்கு அந்த வயசில் பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த பாட்டு மட்டும் நான் லேடி வாய்ஸில் பாடும்போது ரொம்ப ஆமாம், கூட பாட ஒரு துணைக்கு ஒரு தோழி இல்லையேன்ற அந்த பாட்டு மட்டும் இன்ன வரைக்கும் நான் அதை எப்பனா கேட்பேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் தியேட்டரில் பார்த்து ரியலைஸ் பண்ண ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நினைக்கிறேன். நீதிவா? நான் ஆக்சுவலாக நான் பெருசாக தியேட்டருக்குலாம் போனதில்லை. எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நான் லவ் ஃபெயிலியர்னா என்னன்னே தெரியாமல் சொன்ன மாதிரி நமக்கு அது என்னன்னே புரியாதுல்ல. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்த பார்த்தா சோகமாக இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு அந்த 3ஆம் பிறையில் கடைசி அந்த ஒரு பாத்தோஸ் வரும்ல, கண்ணே கலைமணி, அது நான் எப்போ கேட்டாலும் அழுவேன். நான் இப்போ வரையும் அந்த படத்தை முழுசாக பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன். நானும் பார்த்தது. ஸோ அதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். மேபி எனக்கு இந்த பாட்டு வைதேகி காத்திருந்தால காத்திருந்து காலங்கள் போகுதடி, அந்த பாட்டு எங்கள் சித்தப்பா ஒரு தடவை பாடி எனக்கு அது சோகம்னே எனக்கு தெரியல. என்ன ஒரு 4th 5th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அது சோகம்னே தெரியல. பட் அந்த பாட்டு கேட்டா ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த பாட்டு இப்போவுமே ஆல்பமில் வரும்போது ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுருவேன். ஒன் ஆஃப் த நான் ஸ்கிப்பபிள் ஆல்பம் அது. பட் தனியாக அந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை எனக்கு அந்த சாங் கொடுத்துருக்கு. சித்தப்பானவனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா இளையராஜா ஃபேனு. அப்பப்போ இந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்பாரு. இது சின்ன புறா ஒன்று. இது நான் சொல்றது ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன புறா ஒன்று. அந்த பாட்டு ஏதோ டீப்பா இருக்குன்றது மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியும். அது ஆக்சுவலி நான் லவ் ஃபெயிலியரு அந்த படத்துல அது ஆக்சுவலி தேங்காய் சீனிவாசன் தான் பாடியிருப்பாரு. அவருக்கு லவ் ஃபெயிலியர் சாங் அது அந்த இதுல. அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணது காலேஜ் படிக்கும்போது தான். ஸோ சின்ன வயசுல கேட்டு இன்னொரு பாட்டு பதிஞ்ச ஒரு பாட்டுனா இந்த பாட்டு சின்ன புறா ஒன்று. நீ புறான்னு சொன்னனால நான் இன்னொரு புறா பாட்டு. ஆமா, அது ஆப்வியஸா இருக்கும். அது எந்த வயசுல கேட்டாலும் அது லவ் ஃபெயிலியர் கேட்டா தெரிஞ்சிடும்.
இல்லை ப்ரோ, அதுல வேற தலைவர் ரொம்ப சோகமா இருப்பாரு. ஆமா, தலைவர் அந்த ஹீரோயின் கூட பயங்கர சோகம். அது எனக்கு இப்ப கூட அந்த பாட்டு நான் பண்ணேன்னா எனக்கு ஹாப்பி லிரிக்ஸ் ஞாபகமே வராது. அதுதான் ஞாபகம் வரும், சோக லிரிக்ஸ் தான். கையே பட் நமக்கு வந்து ஒரு நம்மளோட ஒரு டவுன் ஃபேஸ்ல இப்போ நம்மளோட லைஃப்ல பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. இப்போ நம்ம சோகமா இருந்தோம்னா நம்ம சேரப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு கர்மம் எதையாவது பண்ணிடுவோம். பட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்ரஷோட இதுல இருந்து நமக்கு ஒரு ஏமாற்றமோ தோல்வியோ வரும்போது, இல்லை ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து வந்து ஏமாற்றமோ தோல்வியோ வரும்போது நம்ம வந்து வாலண்டரா சோகமா இருக்கணும்னு சொல்லிட்டு சோகமா இருந்திருப்போம்ல. நம்மளால சந்தோஷமா இருந்திருக்க முடியும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு நம்ம படுத்தா நம்ம மண்டைக்கு மேல ஒரு ஃபேன் இருக்கு, வீடு இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி வந்து இதுதான் நமக்கு உலகம், இதை தாண்டி நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல்ல வந்து நம்ம போய் வாலண்டரா சோகமா இருக்கும்போது நீங்க கேட்ட பாடல் எது? வந்து கண் பேசும் வார்த்தைகள். ஆக்சுவலி அந்த படம் வரும்போது நான் 8th படிக்கும்போது தான் மன்மதனம் வந்துச்சு. காதல் வளர்த்து. ஆனா எனக்கு காதல் வளர்த்தினோட கண் பேசும் வார்த்தைகள் தான் என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த பாட்டு. எனக்கு வந்து அந்த 2 பாட்டுமே, பட் அந்த 2 பாட்டு கேட்கும் போதுமே வந்து அப்போ என் லைஃப்ல ஆப்வியஸா வேற யாருமே இல்லை. அப்படி இருந்தாலுமே எனக்கு அந்த 2 பாட்டு கேட்டா பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும். நான் லைஃப்ல வந்து எல்லா பாட்டையுமே வந்து யாராவது ஒரு அந்த டைம்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஏதாவது ஒரு மெமரி வந்து அந்த பாட்டோட அட்டாச் ஆயிருக்கும். பட் கண் பேசும் சரி, காதல் வளர்த்தவங்க கூட சரி, நான் யாரையுமே இப்போ வரைக்கும் அசோசியேட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பாடல்களை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா அதோட அடுத்து கேட்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. யாரை வேணா வச்சுக்கலாம், எந்த டைம்ல எல்லாம் யாரை வேணா. ஸோ அதனாலேயே வந்து நான் அதை யாருமே அசோட் பண்ணேன். பட் பயங்கரமா கண் பேசும் வார்த்தைகள்லாம் விஷுவல் பார்த்துட்டு நான் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு கேட்டிருக்கேன், விஷுவல் பார்த்துட்டு பா இவ்வளோ சோகமா இருக்கு அப்படின்லாம். இந்த பாட்டு வந்து எனக்கு பர்சனலா இல்லாம நாங்கள் குரூப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சோகமாக இருந்தாலுமே இந்த பாட்டு ஒருத்தர் அப்படி ஃபீல் பண்ணிப்போம். இந்த பாட்டு வந்து ஒரு என்ன சொல்றது காமனாக இருக்கும் எல்லாருக்குமே. உனக்கு நவி? எனக்கு அந்த மாதிரி நான் வந்து ஜென்ரலாக பாட்டு வந்து விஷுவலோட இந்த டைம்ல எப்பவுமே எனக்கு விஷுவலோட சில பாட்டுலாம் பயங்கரமா பிடிக்கும். இந்த மாதிரி பூங்காற்றில வந்து எனக்கு ரொம்ப பார்த்து அழுவேன். உயிரே படத்துல பூங்காற்றில் எனக்கு வந்து அது வந்து பயங்கர, அதாவது நீ சொல்ற மாதிரி ஒரு ஃபேக் சோகம் இருக்கும்ல, அதை பார்த்தா எனக்கு இன்டியூஸ் ஆயிரும் அந்த சோகம். அந்த மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் வந்து போகாதே. ஐயோ நீங்க பேசுங்க போகாதே பத்தி. போகாதே அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து டீனேஜ் ஆயிட்டோம் நினைக்கிறேன். 10th படிக்கும் அதுவும் சென்னை 28 பேக் டு பேக். அப்போ வந்து அந்த பாட்டு வந்து அது வந்து எனக்கு பர்சனல் அப்படி சொல்லிக்கலாம். அப்பயும் வந்து பெரிய லவ் எல்லாம் இல்ல. ஆனா போகாது வந்து அது வந்து எனக்கு பர்சனல். நான் தனியா இருக்கும்போது கேட்பேன், நான் அதை டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த பாட்டு கேட்டு சோகமா இருக்கு அப்படி டிஸ்கஸ் பண்ணிப்பேன். சில பாட்டுலாம் நம்ம ஹெட்ஃபோன்ல மட்டும் தான் கேட்போம், அந்த மாதிரி பாட்டு. அது வந்து வெளியில கேட்டா ஏய் உனக்கு என்ன அப்படின்னு. பட் அது வந்து எனக்கு எதுவும் இருக்க தேவையில்லை அந்த பாட்டு கேட்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து சில சோக பாட்டுலாம் நம்ம கேட் கீப் பண்ணுவோம், இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது நமக்கான சோக பாட்டு, இது நம்ம மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு வந்து இந்த பாட்டு வாழ்த்துக்கள் படத்தில் கண்ணில் வந்ததும் நீதான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப மினிமலான ஆர்கெஸ்ட்ரேஷனாக இருக்கும், வரிகள்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸாக இருக்கும், பயங்கர டிப்ரெஸிங்கான பாட்டு. அந்த சாங்கை ஷூட் பண்ண விதமே வந்து சீமான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பார் போல. ரொம்ப சோகமாக இருக்கும் விஷுவல். ஹீரோயின் 2 பேருமே கருப்பு சட்டையில் இருப்பாங்க, ஒரு டெசர்டட் ஒரு ட்ரெயின் கேரேஜில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும் அந்த பாட்டு கேட்டால். அதுவும் ஹரிச்சரன் சூப்பராக பாடியிருப்பாங்க. உன்னை பிரிந்து போகையிலே அப்படின்னு பாடிப்பா. ஏய் எனக்கு யாருமே இல்லை, பட் ஏன் எனக்கு கண்ணு கலங்குது அப்படி இருக்கும். உனக்கு நீங்க ஏதாவது கேட் கீப் பண்றீங்களா? எனக்கு அந்த மாதிரி சாங்னா உல்லாசன்ல வந்து யாரோ அது வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த பாட்டுல வந்து நிறைய விஷயம் இருக்கும். அவதாரணியோட வாய்ஸ்ல ஒரு சோகம் இருக்கும். ஆமா ஆக்சுவலி இளையராஜா அவர் வாய்ஸ்லயே அது தெரியும். அது வந்து என்ன சொல்றது, நான் அது எப்பெல்லாம் அது நீ சொல்ற மாதிரி கேட் கீப்பிங் தான். ரொம்ப எப்பெல்லாம் எமோஷனலா ஃபீல் பண்றனோ பர்சனலா அந்த பாட்டு கேட்பேன். நான் வந்து
எங்கன்னா ட்ராவல் பண்ணால் அந்த பாட்டு நான் போட மாட்டேன். பிளேலிஸ்ட்டில் இருந்தாலும் அது என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு போட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா அது எனக்கான பாட்டு, நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். நான் அதை பற்றி டிஸ்கஸும் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், நீ கேட்டிருக்கியா, அந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. அந்த பாட்டு மட்டும் அது வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பதவதைப்பு ஏற்படுது. எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி 2 பாட்டு இருக்கு. அது ஆனா லவ் ஃபெயிலியர் சாங்கா எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து நான் சோகமா இருக்கும்போது அந்த வாழ்க்கையின் ஃபெயிலியர் இருக்காங்க அந்த சாங் என்னன்னா இது பேரன்பு படத்துல இருந்து செத்து போச்சு. நான் அதை வந்து ரொம்ப ரொம்ப டவுனா இருந்தா கேட்பேன், இல்லாட்டி நான் நார்மலா கேட்கவே மாட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஈரவிழி காவியங்கள்ல பழைய சோகங்களா, பழைய சோகங்கள், அந்த பழைய சோகங்கள் கேட்டாலே நம்மளே அறியாம ஒரு சோகம் வந்து நம்மள ஒட்டிக்கும். ஆக்சுவலா பழைய சோகங்கள் ஓகே, எனக்கு அது வந்து ஓகே. அது வந்து ஆக்சுவலா நான் ஒரு பாசிட்டிவான சாங்கா தான் பாக்குறேன். ஆனா வந்து காணும் சந்தோஷம் அது நீ கேட்டிருக்கியா? ஆமா ஆமா, அது வந்து அல்டிமேட்டா போட்டு சாப்பிட்ரும். அது ரொம்ப குட்டி பாட்டு வேற எதுவும், பட் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா ஈரவிழி காவியங்கள்லாம் வந்து இது பயங்கர லேட் ஃபைண்ட் தான். அவர் யாரு? விஜய் அண்ணா தான். எனக்கு விஜய் சொல்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பாட்டு வந்து இந்த பாட்டு இருக்குல்ல, என்கானமோட விஷுவலை நான் அவர் பேர் ஜோசப் ராஜான்னு நினைக்கிறேன். ஜோசப் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர் இருக்கார் ஃபேஸ்புக்ல. அவர் வந்து அந்த சாங்கோட விஷுவலை வந்து ஃபுல் வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 80s ஒரு சாங்கு அவ்வளோ கிளாஸியாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷுவல் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதோட அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. இப்போ திரும்ப வேற யாரோ ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த கொலம்பியா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே போகல அந்த வீடியோ வெர்ஷன். எனக்கு அந்த விஷுவல் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. 80s ஒரு சாங்கு இப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க. பயங்கர அவுட்டோர் இருக்கும். அதை ஷூட் பண்ணதே வந்து ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து அது டேக் டவுன் ஆயிடுச்சு அவரோட வீடியோ. நான் திரும்ப ஜோசப் ராஜாக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன், இந்த வீடியோ வச்சிருக்கீங்களே கொஞ்சம் அனுப்புறீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு அதுல இருந்தே வந்து அது அந்த பாட்டு நான் கேட்டுட்டு கடந்து போயிட்டேன். பட் அந்த ஆல்பம் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து விஜய் வரதராஜ் சொன்ன பிறகுதான். அவர் அந்த ஆல்பம் பத்தி பயங்கரமா பேசுனது, ஓகே இதுல இருக்க மற்ற பாடல்கள் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்ஃபேக்ட் அது ரொம்ப நாள் எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ இளையராஜா போட்ட பிறகுதான் சோனியோட வெர்ஷன் ஒன்று இருக்கு, இளையராஜா வெர்ஷன் ஒன்று இருக்கு. பட் இளையராஜா வெர்ஷன் வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்டே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஒரு 3 years 4 years பேக்கே முன்னாடியே வந்துச்சு. ஹோல் ஆல்பம் வந்து ஜூக் பாக்ஸ் போட்டாங்க. ஆக்சுவலி ஒரு பாட்டு வந்து சொல்லணும், மின்னலே. அது என்ன படம்? அது கல்லூரி இல்ல அது என்ன படம்? அது மே மாதம். ஆக்சுவலி அது வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் லைஃப் வந்து அந்த பாட்டு வந்து என்ன சொல்றது, டெய்லி கேட்டிருப்போம். நானும் கேட்டிருப்பேன். அது வந்து எப்போ கேட்டாலும் வந்து அது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நம்மளை வச்சிருவாங்க பாட்டு. எஸ்பிபி வாய்ஸ் ஆகட்டும், அதில் வந்து அந்த ஒரு இடத்துல போயிட்டு வயலின்ஸ் அப்படியே ஹை போயிட்டு நின்று கொஞ்சம் பாஸ் வந்துட்டு திருப்பி எஸ்பிபி வந்து சிம் பண்ணுவார். லவ் ஃபெயிலியர் சாங்னா அது ஒரு ட்ரேட்மார்க். ஒரு 10 டாப் 10 சாங்ஸில் அது கண்டிப்பாக அது இருக்கும். எல்லாருக்கும் அந்த சாங் வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. வினீத் நீ சொன்ன சாரி முடிச்சிட்டேன். யுவன் வந்து அவரோட லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் கொண்டு வர்றது முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து இந்த பாட்டு தான் வந்து கோ டு சாங் மாதிரி. நீ சொன்னனால வினீத், ரஹ்மான், எஸ்பிபி அந்த காம்போல வந்து இன்னொரு பாட்டு என்னை காணவில்லை. அந்த பாட்டு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். அது ஆக்சுவலி நான் அந்த பாட்டு மட்டும் கேட்க மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். முன்னாடி வந்து ஒரு மாதிரி இல்ல ஒரு மாதிரி அது கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கும், ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா இருக்கும். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங் ஒரு எமோஷன் இருக்கும் அந்த சாங்ல. ஆக்சுவலா அந்த மே மாதம்ல இன்னொரு பாட்டு, அது சோக பாட்டு இல்லை, பட் எனக்கு அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப ஒரு காமிங்காக இருக்கும். அவுட் ஆஃப் த டாபிக் தான், பட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இருக்குல்ல, என்மேல் எனக்கு அந்த பாட்டு கேட்டால் பயங்கர ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி சின்ன வயசுல நான் அதுவுமே லவ் ஃபெயிலியர் சாங் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சோகமாக இருந்தாலே சோக பாட்டு தான், சாரி ஸ்லோவாக இருந்தாலே சோக பாட்டு தான், அந்த மாதிரி போல.
அண்ட் இதுக்கு முன்னாடி நவீன் மென்ஷன் பண்ணனால செத்து போச்சு மனசு எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு 2 மாசம் முன்னாடி வந்தேன்னா அப்போ வந்து செத்து போச்சு மனசு அவன் ப்ளே பண்ணான். அது வரைக்கும் நான் அந்த சாங் இன்னும் நான் நிறைய கேட்கல டு பி ஹானஸ்ட். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப டிப்ரெஸிங் ஆச்சு. அந்த சாங்கோட பியூட்டியை வந்து நான் கவனிக்கிறதுக்கு நவீன் ஒரு காரணமாக இருந்தான். அவன் சொன்னான் அந்த பாட்டில் வந்து இது இப்படி கேள்வி இது சூப்பராக பாடியிருப்பாங்க, சூப்பராக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த பாட்டு கேட்ட பிறகு நான் அதை எக்ஸ்ட்ராவாக அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் மியூசிக்கை வந்து நம்மளே டிஸ்கவர் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறதை விட நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலோ இல்லை ஒரு பார்ட்னர் இருந்தாலோ இல்லை அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த நீ கேளு அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதோட பியூட்டி வந்து பயங்கரமா மல்டிப்ளை ஆகுது. நம்ம அதை ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா கேட்க ஆரம்பிக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன் நீயும் கேளு அப்படின்ற போது அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஷேர்ல. அது வந்து அந்த பாட்டுல வந்து அந்த ஃபீமேல் சிங்கரோட வாய்ஸ் தான் அந்த அந்த இதை கொடுத்தது வந்து அந்த ஃபீமேல் சிங்கரோட வாய்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பயங்கர என்ன சொல்றது இந்த நுணுக்கம்லாம் இருக்காது அந்த பாட்டுல. எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஏதோ ஒரு சோகத்துல பாடுற சோகத்துலயே ஏதோ ஒன்று நினைச்சு பாடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டை கேட்டாலே. ப்ராப்பரா அந்த இதெல்லாம் இருக்காது, அந்த மியூசிக் டச்லாம் இருக்காது அந்த பாட்டுல. அந்த ஆல்பம்லயே ரொம்ப மினிமலான ஒரு மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அதுதான் இப்போ வந்து ஒரு பேராகிராஃப்ல கவிதை சொல்லிடலாம், 2 வார்த்தையில சொல்றது தானே மேட்ரு. அவர் அந்த ஹோல் ஆல்பம்ல அது பண்ணியிருப்பாரு. யுவன் வந்து பயங்கர சிம்பிள் காம்போசிஷன்ஸு, இதுவுமே இன்ஸ்ட்ருமெண்டேஷனாகவுமே ரொம்ப ரொம்ப லேயர்டாலாம் இருக்காது. இந்த மாதிரி ஹாண்டிங் வாய்ஸஸ் பற்றி பேசும்போது இந்த மாதிரி சோக பாட்டுக்குன்னே சில வாய்ஸஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? யுவன் வாய்ஸ் ஆஃப் கோர்ஸ். யுவன் வாய்ஸ் வந்து யுவன் ஹாப்பி சாங்ஸ் பாடுறதை விட சோக பாட்டு பாடுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொரு வாய்ஸ் ரொம்ப சோக பாட்டுக்காகவே செதுக்கின வாய்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண வந்து ஷாகுல் ஹமீதோட வாய்ஸ். ராசாத்தி அந்த சாங்கு எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பாட்டை ரொம்ப ஹெவியாக்குறதே அவரோட வாய்ஸ் தான். அக்கப்பெல்லா தான் இருந்தாலும் அந்த பாட்டு பயங்கர ஹெவியாக ஃபீல் பண்ணுறது வந்து அவரோட வாய்ஸ்னால தான்ங்கிறத நான் வந்து ரொம்ப ஆத்மபூர்வமாக நான் நம்புகிறேன். ஸோ சோக பாட்டுனா அவரோட வாய்ஸ் அண்ட் யுவன் வாய்ஸ் ஆஃப்கோர்ஸ். இன்ஃபேக்ட் பையா ஆல்பமில் வந்து நம்ம எல்லா பாட்டையும் கேட்டிருக்கோம். என் காதல் சொல்ல வி வர் ரெடி ஃபார் ஒரு இப்போ தான் அவனுக்கு ரீரிலீஸில் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நம்ம வந்து முன்னாடியே எல்லா பாட்டையும் கேட்டு பேக் டு பேக் எஃப்எம்ஸில் கேட்டு தான் தேட்டரில் போய் உட்காடுறோம். பட் ஏதோ ஒன்று என்னை தாக்கப்போ வந்து தேட்டரே பயங்கர சைலண்டாக இருந்துச்சு. அதுதான் வந்து அது ஒரு சர்ப்ரைஸ், அது ஒரு சர்ப்ரைஸ் சாங். யாருக்கும் தெரியாது அந்த பாட்டு ஆல்பமில் இருக்குங்கிறதே. அதுவே ஏன்னா நானும் திவாவும் தான் பார்த்தோம் பையா சங்கம் தேட்டர்ல. மொத்த தேட்டருமே பாடுச்சு அந்த ஹோல் ஆல்பம். மொத்த தேட்டருமே கரோக்கி மாதிரி பாடுச்சு, எந்திரிச்சு நின்று பாடினாங்க. இப்போ அந்த மாதிரி ஆல்பம்ஸே வரதில்ல, ஆல்பமா பேக்கேஜா. ஒரு ரீசன் வந்து யாரும் சுச்சுவேஷன் அப்படி சொல்றது இல்லை. சோக உன்னோட சோக குரல் யுவன் தான். அதை தவிர்த்து எனக்கு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு யுவன் தவிர்த்து வேற யாரும் தெரியல. ஏன்னா மற்ற பாட்டுலாம் எல்லாருமே எல்லா சிங்கர்ஸுமே பாடிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து பாட்டாக தான் வந்து இருக்குமே தவிர வாய்ஸா யூனிக்கானா டக்குன்னு ஞாபகம் வந்து யுவன் மட்டும்தான். உனக்கு நவி? எனக்கு வந்து 2 பேர் நான் யோசிச்சிருந்தேன். ஒருத்தவங்க வந்து வைக்கம் வரலட்சுமி, வைக்கம் விஜயலட்சுமி சாரி. அவங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க, புதிய உலகை தேடி போய். அது வந்து பயங்கரமா இருக்கும். என்னமோ ஏதோ படத்துல அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கேட் கீப்ட் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ். அம்மா லவ் சாங் அது. ஆமா, ஆனா எனக்கு நான் அதை கேட்கும் போது எனக்கு அது 2 அர்த்தமா போடும். அம்மா லவ் சாங்ன்றது எனக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதோ வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இவங்க தனியா போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த லிரிக் இருக்கும். நான் அப்படிதான் நினைச்சு இப்போ வரையும் நான் அப்படிதான் கேட்கறேன். எனக்கு அம்மா அந்த விஷுவலே பார்க்க மாட்டேன். அது அப்புறம் வந்து இன்னொரு பயங்கர சோக வாய்ஸ்னா வந்து எம்எஸ்வியோட அந்த சங்கமம் மாலான கண்டா அது. அப்புறம் வந்து கர்ணத்தில் முத்தமிட்டா, ரெண்டுமே வந்து நம்மள அழ வச்சிருவாரு. ஒரு நடுக்கம் இருக்கும் அவர்ல ஒரு வாய்ஸ்ல. அது வயசுக்கான நடுக்கமும் கூட செமையா. அது சொர்ணலதா வாய்ஸ் போராளி புனிதை கரெக்டா சொன்னோம் 2 பேரும். ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு.
நான் கேட்குறேன். ம் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெப்பா இருக்கும்ல, ஹாப்பி இல்லை ஃபன்னு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ், ம் அதுல வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்லை சும்மா கேட்குறேன். எனக்கு வந்து அந்த மாதிரினா நான் வந்து காதல் கோட்டை வந்து கவலைப்படாத சகோதரர். ஆமாம், நல்ல பாட்டு கவலைப்பட. ஆக்சுவலி அந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ்ல வந்து நிறைய பாட்டு தேவா போட்டிருக்காரு. மீனாட்சி மீனாட்சி அண்ணா அதில் என்னாச்சு, வேணாம் மச்சான் வேணாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாங்னா இதுதான். அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது சென்ஸ் தேஆர் ரெஃபரன்ஸ் வந்தனால மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு. அது பயங்கர ஒரு சோகமான சிச்சுவேஷன். பட் அவர் பாடல, அவருக்காக மற்ற சுற்றி இருக்கவங்க பாடுறது வந்து அது ஒரு ஃபன்னான டேக். இப்படி பார்த்தா நான் வந்து பொம்பல் கேஸ் சொல்லுவேன். எந்த பாட்டு? அது வந்து அவன் ஹீரோவுக்கு லவ் ஃபெயிலியர் கிடையாது, அப்பாஸ்க்கு லவ் ஃபெயிலியர். இதை வந்து காமெடி ஆக்கிருப்பாங்க. பட் அதுல வந்து தத்துவ பாடல் மாதிரி தான். இது ஆழ்வார்பேட்டை ஆளுதாவும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். கவலைப்படாத சகோதரம் அப்படிதான். ஆனா கொஞ்சம் அதுல வந்து ஒரு சேட்னஸ் இருக்கும். ஆனா அது தத்துவ பாடல் மாதிரி தான், அட்வைஸ் பண்ற மாதிரி தானே, இல்லைன்னா இன்னொருத்தர். அது அப்புறம் எனக்கு வாழ்க்கையை யோசிங்கடா, அது வந்து அல்டிமேட். பட் வாழ்க்கையை யோசிங்கடா வந்து ஜெனரலா யோசிங்கடா. அதுல வந்து ஒரு எபிசோட் வந்து லவ் ஃபெயிலியர் இல்ல, தாவுல விழுந்தாக்கா மனசுல. நான் ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி தான் வந்து அந்த சாங்கோட வீடியோ சாங் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டேன். சன் மியூசிக்ல இப்பதான் அப்லோட் பண்ணாங்க. ஒரு அந்த படம் வந்து ஒரு 18 வருஷம் இருக்கும்ல, 19 வருஷம் இருக்கும். சரி, 18 இயர்ஸ். அப்படி அத்தனை வருஷம் படம். அந்த சாங்கோட விஷயம்லாம் அவ்வளோ போஸ்ட் மாடர்னா இருக்கு. இப்போவுமே அது எனக்கு அவுடேட்டடா படவே இல்லை. சூப்பராக ஷூட் பண்ணிது. லைட் வந்து அவங்களோட அவைலபிள் பட்ஜெட்ல அந்த படத்தை அப்படி பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்கில் செட் தான். எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த படம் வந்து நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ் 10th முடிச்ச சம்மர் ஹாலிடேஸ், 9th to 10th சம்மர் ஹாலிடேஸ், 10th முடிச்ச சம்மர். இல்ல 9th to 10th தான். 2006 இல்ல. ஆமா ஆமா ஆமா. என் கசின் வீட்டுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன். அப்போ வந்து திருப்பி விசிடி வாங்கி பார்த்தோம். அந்த போர்ட்டபிள் பிளேயர் இருக்குல்ல, வாடகை பிளேயர், அதுல வந்து 3 சிடியா வந்துச்சு. ஆமா. சென்னை 28 சொல்லும்போது அது கூடயே வந்து உன்னாலே ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துலயே வந்து ஒரு சின்ன அது வந்து சாங் சொல்ல முடியாது, சிறு சிறு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு, அந்த ஆல்பம்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆமா ரொம்ப சின்ன சாங். உன்னாலே சொல்ல உடனே நவீன் வந்து கண்டவிட்டா இல்ல, அந்த பாட்டு ப்ராப்பர் லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. வந்து ஒரு 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 என்ன சொல்றது, லைஃப்ல ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ் போறது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் சாங் மாதிரி இருக்கும். அதே படத்துல நீ சொன்ன மாதிரி ஜாலியான லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று இருக்கு, ஜூன் போடாது. அது வந்து அது ப்ராப்பர் சூப் சாங். அந்த படம் ஓபன் ஆகுறதே அந்த சாங் தான். பயங்கர ஃபிளாஷியா ஓபன் ஆகும். அது வந்து ஒரு ப்ரூனோ மார்ஸ் சாங். அதை எடிட் பண்ண விதமுமே சூப்பரா இருக்கும் அந்த சாங். ஜாலியான லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இந்த மாதிரி அது ஒரு சூப்பர் ஸ்பெக்ட்ரம். லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்ன்றது வந்து நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டா ரொம்ப போரிங்கான சோகமான சாங்ஸ், ஒரு சால்வையை போத்திட்டு பாடுற மாதிரியான சாங்ஸ் மட்டும் இல்ல, இவ்வளவு ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு. காமிக்கல்லா அதை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த காதல் என்பது பொது உடைமை பாட்டு எனக்கு பிடிக்கும். அண்ட் உன்னாலே பற்றி சொல்லும்போது அந்த பாட்டை நீ ஜென்ரலாக கேட்டனா அதில் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னே உனக்கு தோணாது. அது ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும் எதுவுமே. பட் அதுதான் அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி சூப் பாய்ஸ் சாங்ஸ் தான். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சாங்னா வந்து இந்த வாய மூடி சும்மா அதெல்லாம் வந்து பட் அது லவ் அது வந்து 2 பக்கமாவும் டிராவல் ஆகும். லவ் வேணும்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், இவன் அந்த ஹீரோயினுக்காக பண்றது. ஆக்சுவலா இது லவ் ஃபெயிலியர் சாங் இல்ல, கொஞ்சம் சோகமான பாட்டு தான். சென்னை 28ல அந்த நட்புக்குள்ளே பிரிவு வந்தது. அந்த பாட்டும் ரொம்ப எழுதி பாடியவர் யுவன் சங்கர் ராஜா. அந்த பாட்டு வேற என்ன லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இப்ப எனக்கு தெரியல. மேபி
நம்ம டீன்ஸ்ல தான் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கோம். லூசு பெண்ணு அது எப்படிங்க லூசு பெண்ணெல்லாம் பயங்கரமான டீன்ஸ். பட் அந்த சாங்லாம் வந்த புதுசுல இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருக்கு, இதுல தமிழ் வரிகள் இருக்கு. நான் தான் அந்த பாட்டு வந்தபோது அந்த ஸ்லீவ்ஸ் போட்டு இப்படி சுத்திட்டு இருந்தேன். நான் லிட்டரலா வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போனா ஓரிங்னு கொடுப்பானுங்க. அது என்னன்னா அந்த பெப்பு அப்போ வந்துச்சுல, அந்த பெப்போட சீட்டை திறந்தா சீட்டுக்குள்ள வந்து ஒரு டூல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நெட் இருக்காது, ஒரு ரிங் மாதிரி இருக்கும், கேஸ்கெட் மாதிரி இருக்கும். அந்த கேஸ்கெட் குள்ள சொருகி வைப்பாங்க, அதுதான் ஓரிங். அததான் வந்து அவன் கையில சுத்திட்டு இருப்பான். நானும் அதெல்லாம் வச்சிருந்தேன். ஸ்கூல்ல சீஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரி சிம்பு கன்னியா இதெல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க. அது அப்புறம் தம் படத்துல பிளேடு. ஆக்சுவலா அப்ப அந்த டைம்ல வந்து சிம்பு தனுஷ் 2 பேருமே வந்து இந்த மாதிரியான ரோல்ஸா பண்ணிருந்தாங்க. நிறைய அவங்க கிட்ட ஒரு ஒரு ஆல்பம் இருக்கு. அவங்க 2 பேரும் பாட்டை மட்டுமே எனக்கு யாரடி நீ மூவில வந்து அந்த இது ஓ பேபி சாங், அது வந்து அது அது என்ன கேட்டகரினே சொல்ல முடியாது. அது சோகமா இருக்காது, அது பாட்டு பெப்பியா இருக்கும். பெப்பியா இருக்கும். ஆனா அது லோ ஃபீலியர் சாங் தான். டாக்கிங் அபவுட் யாரடி நீ 16 வருஷம் ஆஃப் யாரடி நீ இன்னைக்கு. ஆமா, ஆனா ரீமேக் படம் ஒரிஜினலோட சூப்பரா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா சாங்ஸ் கூட அப்படியே தெலுங்குல இருக்கிறது தான் அப்படியே தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. ஆனா நீ தமிழ் கேட்டுட்டு நீ தெலுங்கு கேட்டனா உனக்கு தெரியும் அது வந்து ஒரு டப்பிங் படத்தோட பாட்டு மாதிரியே இருக்காது. வரிகள் வந்து அவ்வளோ கரெக்டா உட்காந்துருக்கும், அக்யூரேட்டா உட்காந்துருக்கும். இன்ஃபேக்ட் தெலுங்கு கேட்கும் போது தான் ஏன் இது டப்பிங் படத்தோட பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் வரிசையில யுவன் தான். ஆனா வந்து தெலுங்குல ஓயில வந்து 2 பாட்டு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ பேபி, அப்புறம் போவதே பிரேமா. போவதே பிரேமா வந்து பயங்கரமா இருக்கும். நான் இப்ப கூட கேட்டுட்டு இருப்பேன் அந்த பாட்டை. 2மே டிப்ரெசிங் as fuck தான் அந்த பாட்டு. அது அர்த்தம் தெரியாது, பட் அது போட்டு கசக்கிரும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ பேபியும் பயங்கரமான ஒரு ஃபீல் சாங் அது. பாத்தியா, நம்மளுக்கு வந்து மொழி புரியாம இருந்த டைம்லயே நம்மளா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் புஷ் பண்ணி புரியாத லாங்குவேஜ் சாங்ஸ் எல்லாம் கேட்க வச்சிருக்காங்க. மியூசிக் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ். எனக்கு பை ஹார்ட்டா ஓ ஆல்பம் தெரியும். ஆமா, லிரிக்ஸ் ஒரு வார்த்தை புரியாது, இருந்தாலும் எனக்கு லிரிக்ஸ் தெரியும். இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் ஆகும்போது கூட எல்லா தேட்டர்லையும் திருவிழாவா இருந்துச்சு ஓய், ஆந்திரா தெலுங்கானால. ஆனா அந்த ஓய் வந்து ஒரு பக்கா ஃபார்முலா மூவி, வந்து எங்க எடுத்தாலும் ஒர்க் ஆகும். இயற்கை மாதிரிதான். இயற்கை காதல் வந்தால் சொல்லி ஐயோ, அந்த பாட்டெல்லாம் பயங்கர ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் அது. எனக்கு வந்து அந்த நம்ம தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து இருக்கான். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த எல்லா ஹீரோவும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் சுற்றிட்டு இருப்பான், காலேஜை கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பான், அந்த முடிச்சு தண்ணி வச்சுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோ கேரக்டர் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். வேலையில் இருப்பான், 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. 2 ஹீரோஸும் ஆமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தோட கதை வந்து பேஸ்ட் ஆன் ஷேக்ஸ்பியர், டேவிட் அண்ட் கோலியத்தோட கதை தான் அது. 2 பேருமே நல்லவங்க, யாரை சூஸ் பண்ணுறது தெரியாது. ரீசெண்டாக பழைய வீடியோ, இப்போ ரீசெண்டாக தான் அந்த படத்தோட ஏதோ ஆனிவர்சரி வந்துச்சு. அதுக்கு ஜனநாதன் பேசின ஒரு இது, ஜனநாதன்ட்ட யாரோ கேட்டிருக்காங்க, இவன் வந்து மருது வந்து அந்த சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுமே வந்து அவன் அட்வான்டேஜ் எடுக்கல, அவன் தானே நல்லவன் அப்படிங்கும்போது சொன்னால் மருது நல்லவன் தான், அதில் வந்து என்னோட மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த கேப்டன் என்னைக்கோ ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக அவன் திரும்ப வந்தது தான் வந்து அவனுடைய ஒரு டிக்னிட்டியை காட்டுது. 2 பேருமே நல்லவங்க தான், குறையே இல்லை. இவனை விட இவன் கொஞ்சம் இதுதான், அவன் அதை கடந்து போகாமல் திரும்ப வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் கேரக்டர் நேம் கூட மருதுங்கிறது ஒரு பேர் வந்து யூஸ்வலாக கிராமத்தில் இருக்கிற ஒரு விஜயகாந்த் படத்தில் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் நேம். அது வந்து இந்த மாதிரி அவன் ஷிப்பில் வேலை பார்க்குறான், அவனோட கேரக்டருக்கு வந்து அந்த பேர் வச்சதெல்லாம் செம்மயான விஷயம். இப்போ எனக்கு அந்த படத்தை பார்க்கறது, கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. அங்க இருந்தா கிறுக்கு சாட்டா வந்திருக்கு தெரியுமா டேவிட் படத்துல. நான் சும்மா சொல்றேன். இப்போ என்ன சொல்றது,
இயற்கைன்னு சொன்னதுனால எனக்கு வித்யாசாகர் ஞாபகம் வந்தாரு. ஸோ அவரோட இன்னொரு சாங் வந்து எனக்கு ப்ராப்பர் லவ் ஃபெயிலியர்னா நீ என்பது நீயா பேசியது அது. அப்புறம் டேவிட் சொன்னதுனால எனக்கு கனவே ரெண்டுமே லவ் ஃபெயிலியர் சாங். சர்க்கரை நிலவே ஆமா, சர்க்கரை நிலவேலாம் என்னன்னே தெரியாம அழுதுருக்கும். விஜய் சோகமா இருக்காரு, அதனால நமக்கும் சோகமா இருந்துச்சுன்னு நினைச்சேன் நான். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு டேவிட்லாம் எனக்கு அந்த கனவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். அது ரொம்ப நாள் கழிச்சு, ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, நியூ புதுசா வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணதுல அனிருத் பண்ண அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பாட்டு அண்ட் ஆல்சோ அந்த பாட்டு வரும்போது நம்மலாம் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தோம்ல, ஒரு 20-22 வயசுல இருந்தோம். ஆமா. ஸோ வந்து அதை இன்னும் ரிலேட் பண்ணிக்க முடியும். நீ எதுவும் சொல்லலாம்? இல்ல இன்னொரு பாட்டு தமிழ் மேல உனக்காகத்தானே வந்து அது வந்து லவ் ஃபெயிலியர் சாங்கா என்னன்னு தெரியல எனக்கு அந்த படத்துல. பட் நான் அதை வந்து அப்படி நினைச்சிட்டு இருப்பேன். அது அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல அது ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங் தான், ஒரு ஏக்கம் தான். ஆமா, ஏக்கம் தான், ஏக்கமான ஒரு சாங் தான் அது, பிரிவுக்கான ஒரு சாங். எஸ்பெஷலி எனக்கு அதுல இந்த வரி ரொம்ப பிடிக்கும். தான் பார்த்த பிம்பங்கள் மறைந்தாலுமே கண்ணாடி மறக்கிறது. ஸோ கொஞ்சம் முன்னாடி, அதாவது நம்ம வளர்ற டைம் தாண்டி இல்லை நம்ம சூப்பாயாக இருக்கிற டைமில் இருந்து கேட்ட பாடல்களை தாண்டி பழைய சோக பாடல்கள்லாம் எது சொல்லுவீங்க? பிடிச்சி ஃபீல் பண்ண பாடல்கள்? எங்க அப்பா அடிக்கடி ஒரு பாட்டு கேட்பாரு. அந்த பாட்டு வந்து எனக்கு அப்போ பெருசா ஓகே இது ஒரு சோக பாட்டு அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த என்னோட பிரேக்கப் டைமில் அதை நான் கேட்கும்போது தான் பயங்கரமாக ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து என்னன்னா நிலவே என்னிடம் நெருங்காது. அது வந்து லிரிக்கு கேட்கும்போது அப்படியே பயங்கர பிரேக் ஆயிடுவோம். நம்ம வந்து ஐம் இம்பர்ஃபெக்ட், என் பக்கத்தில் வராத, யூ டோன்ட் டிசர்வ் மீ அப்படின்ற மாதிரியான ஒரு சாங்கு. இது வந்து பயங்கர ஒரு சாங். நான் தான் இது சொன்னேன், இந்த சின்ன புறா ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி இந்த நிறைய மோகன் பாட்டு இருக்கு. மலையோரம் வீசும் காற்று, அப்புறம் நான் பாடும் மௌனராகம் கேட்டது இல்லையா. ஆக்சுவலி சின்ன சின்ன வண்ண கோயில் கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அவங்க வந்து ஒரு ரிஃப்ட்ல இருப்பாங்க. ஆமா, எனக்கு வந்து நீ மோகன்னு சொன்னதால எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய பேர் இந்த சோகப்பாட்டை சொல்ல மாட்டாங்க. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம்னு ஒரு பாட்டு. ஓ, எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ட்ராமாவெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு பயங்கர அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், வேற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா கிட்ட வந்து மோகன் நெட்ஸ் ஒரு MP3 இருந்துச்சு. அது வந்து உனக்கு தெரியல, முன்னாடிலாம் அந்த சில்வர் பிளேட்டட் MP3 வரும், ரெகுலர் MP3. ஆமாம், காஸ்ட்லி, மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வரும். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா 700 MBக்கு மேலே எப்படியோ ரைட் பண்ணிடுவானுங்க. ஒரு 750 MB இருக்கும். அது வந்து லோடே ஆகாது நார்மலாக. நீ 4-5 தடவை எஜெக்ட் பண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றி சுற்றி போட்டாதான். ஆமாம். ஸோ அந்த எங்கள் அம்மா அந்த மோகன் MP3ல வர ஃபஸ்ட்டு ஆல்பமில் ஃபஸ்ட்டு சாங் அந்த பாட்டு போட்ட உடனே எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு அந்த பாட்டை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை தருவேன். பட் எங்கள் அம்மா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு சொன்ன மாதிரி மலையோரம் வீசும் காற்று. அப்புறம் இந்த பாட்டு உச்சி வகுந்தெடுத்து பிச்சு வச்சுக்கி, அதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெஸிங் சாங்ஸ். ஆமாம், எனக்கு அந்த படத்தை நான் இப்போ வரைக்கும் அரசல் புரசலாக தான் எனக்கு அந்த படத்தோட கதை தெரியும். இருந்தாலும் அந்த பயங்கரமான பாட்டு அது. வேற என்ன பாடல்கள் இருக்கு அந்த டைம்ல? அந்த டைம்ல இல்லை, அந்த டைம்ல நிறைய சோகப்பாட்டு இருக்கு. பட் நம்ம கேட்டு நீங்க கேட்டு நான் கேட்டு ஆக்சுவலி வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லி பிரபுதேவா சந்தியான்னு சொன்னா ஒரு நிமிஷம் நான் யுவன் இன்ஸ்டா பண்ணிக்கிறேன். நீ அன்புள்ள சந்தியா சொல்லுவேன்னு நல்லா தெரியும். அதுலயும் ஒரு வரி பயங்கரமா இருக்கும். அடி கோவில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை, அதன் வாசல் கூப்புறம் இது அதன் பாசம் குறைவதே இல்லை, சம்திங் அந்த மாதிரி. அந்த வரி ரொம்ப பிடிக்கும். கணக்கானும் காலங்கள் பாலாஜிக்கு இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது கணக்கானும் காலங்கள் எவ்வளவு பெரிய, ஆமா எவ்வளவு பெரிய ஹிட். இல்ல நான் அப்படி சொல்ல, சாங்கா சொல்றேன். ஆமா, கணக்கானும் காலங்கள் 7G. நீ வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் சொன்னதுனால எனக்கு
இந்த ஒரு பாட்டு வந்து அது யாராலையுமே அந்த பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. தேவதையை கண்டேன். ஆமாம், அது வந்து பயங்கரமான நான் அப்போ படம் வரும்போது 7th இருக்குமா 6th 7th இருக்குமா 6th. அதான் இன்னும் வரைக்குமே அந்த பாட்டு வந்து என்ன சொல்றது பயங்கர, அதுவே வந்து ஒரு ட்ராமாவான சாங் தான். அது அதே பயங்கர படம் ஒரு பெயின் இருக்கும் அந்த சாங்ல. தொட்டு தொட்டு போகும் தென்றல். அதுவும் சேட் சாங் பட் பெப்பி அந்த அந்த சோன்ல அது உட்காரும். அதுல இந்த ஒரு பூட்டி வைத்த கதவுகள் மீதே புதிய சிறகு முளைக்கிறது. நீ வந்து இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ராஜாவை அவாய்ட் பண்ணலாம், ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு. பட் வந்து இல்ல நம்ம கடைசியில இந்த இவ்வளவு நேரத்துல வந்து நம்ம பேசுனது யாருன்னா ராஜாவும் யுவன் சங்கரும் தான். என்ன ஜானர் ஆஃப் சாங்னாலும் அவங்க நம்ம அவாய்டே பண்ண முடியாது. இல்ல சாங்ஸ் மியூசிக்னாலே அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. நவீன் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் பயங்கர ராஜா சிங்க் பண்ணிட்டு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் கடந்த ஒரு 2 மாசமா. சரி, அதனால ராஜா இல்லாம நம்ம ஏதாவது பேசிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னவிட்டபிள். ராஜா இஸ் இன்னவிட்டபிள் தான். ஆம்னிபிரசன்ட். ஓங்குத்தமா எங்குத்தமா ஐயோ அழகி பாட்டு புரிஞ்சிரும். அது அவர் தான் லிரிக்ஸ் வேற. ஆக்சுவலி அந்த ஆல்பம்ல வந்து எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுதான் எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சது வந்து பாட்டு சொல்லி பாட சொல்லி சாதனா சார் பாடிருப்பாங்க. சாதனா சார் அந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது நினைக்கல, சரியா தெரியல. ஆனா அந்த பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சும்மா கேட்டு பாரு, அவ்வளோ ரிதம் இருக்கும் அந்த பாட்டுல. அவ்வளோ ரிதம். ஏன்னா அந்த பாட்டுல வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அந்த இவங்க நந்திதா தாஸ் தான் அவங்களோட சுச்சுவேஷன் பாட்டு. அவங்க வந்து அவங்க பார்த்துட்டாரு அப்படின்னு பார்த்துட்டனால அதுக்கப்புறம் பாட்டு வரும். அது வந்து அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி வெளிப்படுத்துப்பாருன்னா டியூனா இருக்காது, அது ரிதமா இருக்கும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், அந்த என்கேஜிங்கா இருக்கும் அந்த பாட்டு கேட்டுன்னு. பயங்கர முக்கியமான பாட்டு. இதெல்லாம் வந்து எவ்வளோ தாட்ஃபுல்லான இது இல்ல. ஒரு பாட்டுல நம்ம லிரிக்ஸ்ல ஹாப்பினஸ் கொடுக்கலாம், இல்லை டியூனா ஹாப்பினஸ் கொடுக்கலாம். இந்த ரிதம்ல வந்து அவ்வளோ அது இதுவா இருக்கும், பெப்பியா இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும் அந்த ரிதம்ல. எந்த பாட்டு? ஒரு முக்கியமான பாட்டு உருக்கல் ஒரு கண்ணாடி. அந்த மாதிரி முக்கியமான பாட்டு நிறைய இருக்கு. உருக்கல் ஒரு கண்ணாடி பயங்கரமான பாட்டு. தேவதையை கண்டேனுக்கு அப்புறம் அந்த பாட்டு. ஆக்சுவலி யுவன் எத்தனை பாட்டு வந்தாலுமே ஒருக்கல் ஒரு கண்ணாடி வந்து ட்ரேட்மார்க். அதோட எனக்கு வந்து முக்கியமான ரீசனா பாடுறது வந்து அந்த 2 பேரோட காம்போ தான். ஆமா, முத்துக்குமார் யுவன். இதுல யுவன் பாடிட்டாருன்னா அது வேற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன மாதிரியான ஒரு தாட் போறேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்றது அது நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு. பட் நம்மளாம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ்ட் பிளஸ்டு தான். ஏன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆன மியூசிக் /ஆர்ட் லிரிக் ஃபார்ம் பார்த்தோன்னா தி பெஸ்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். லைக் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து பழைய பாட்டு கேட்டிருப்பாங்க. லைக் பிபிஎஸ், சுஷீலா அம்மா பாட்டு அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா ஆஃப்கோர்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம வளரும்போது ரஹ்மான் அப்போ தான் 92. பட் நம்ம வந்து என்ன மேட்டர்னா நம்ம டிஜிட்டல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம வந்து நிச்சயமா ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிட்டு, இன்டர்நெட் கனெக்ஷன் கூட தேவையில்லை, 20 ரூபா கொடுத்தேன்னா இன்டர்நெட் சென்டர் போனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு அவ்வளோ ஆக்சசிபிளாக இருந்திருக்கு மியூசிக்கு. அவங்கெல்லாம் கேசட் போய் வாங்கியிருக்கணும், ஏதோ ஒரு பிசிக்கல் மீடியம் ரேடியோ வந்து அவங்க வெயிட் பண்ணி கேட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ ப்ரிவிலேஜ் பாரு. நம்ம வந்து அந்த அந்த இதை தாண்டி தான் வந்தோம். அந்த பேஸ் இருந்து சில கொஞ்ச நாள் கேசட் இருந்துச்சு. நமக்குமே வந்து டிவியில வந்து சன் மியூசிக்ல சாரி எஸ்சிவில போட்டாதான் உண்டு. அதுக்கும் முன்னாடி ரேடியோ போடணும். ரேடியோல நான்லாம் ரேடியோவில் வெயிட் பண்ணியிருக்கேன். ரேடியோவில் வெயிட் பண்ணி ரேடியோ நான் வச்சிருந்த அந்த டேப் ரெக்கார்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரேடியோ ஓடுதுன்னா நம்ம ரேடியோ போட்டுட்டு கேசட் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகிடாது. ஸோ நான் கேசட் போட்டு வெயிட் பண்ணுவேன். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே அப்படி டச் பண்ணா
அடுத்த செகண்ட் ஒவ்வொரு பாட்டு மியூசிக் பிளாட்ஃபார்ம்லயும் எத்தனை பாட்டு இருக்குன்னு அவனுக்கே அவனுக்கே தெரியாது. தெரிய மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக டீசர் தான் நினைக்கிறேன், அவனோட பிளாட்ஃபார்ம் வந்து 17% ஆஃப் த தேவையில்லாத சாங்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கான். ஓ 17%. அதெல்லாம் ஸ்ட்ரீம்ஸே இல்லையா, ஒரு ஸ்ட்ரீம் கூட இல்லாத சாங்ஸ். பட் இவ்வளோ இருந்தும் கம்மியாக தான் கேட்குறாங்க. தெரியல இதுக்கு நான் லிசனிங் ரெண்டு வகையாக போயிருச்சு. ஒன்று வந்து பேசிவ் லிசனிங் தான் நிறையா இருக்குது. ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் தான் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆக்டிவா ஆக்டிவ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்லாம் லிசனிங் இல்லாம வெறும் 2 ஸ்பீக்கருக்கு நடுவில் உட்காந்து இல்லை ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கண்ணு மூடி கேட்குற நிறைய பேருக்கு டைம் இல்லை, நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, நிறைய பேருக்கு அதுக்கான ஆக்சஸ் இல்லை, நிறைய பேரிகேட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் தான் என்னென்னா, ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிட்டு பாட்டு கேளுங்க. இப்போ நிறைய பேர் 99% இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கோம் எல்லாருமே. இப்போ நீங்கள் அந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போதும் ஏதாவது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலாக பாட்காஸ்ட் கேட்கும்போது கூட அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு எவனோ மூஞ்சி தெரியாத ஒரு 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, என்னால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேறு ஏதோ வேலை பண்ணிட்டு பண்ணுறோங்கிறது. பட் பாட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு வேறு எதுவுமே பண்ணாமல் அந்த பாட்டை மட்டும் கேளுங்களேன். அதோட இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அனுபவத்தில் சொல்கிறேன். அண்டு நான்லாம் வந்து டிஸ்கோகிராஃபியாக கேட்டிருக்கேன். லைக் ரஹ்மான் டிஸ்கோகிராஃபி ரோஜாவிலேருந்து அந்த டைம் இப்போ 2012 வரைக்கும் அந்த எல்லா பாட்டையுமே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கேட்டிருக்கேன். வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் கேட்காம அதை மட்டும் நான் கேட்டிருக்கேன். இளையராஜா வந்து இளையராஜா அஃப்கோர்ஸ் அவர் நினச்சா கூட திரும்ப எல்லாத்தையும் அவரால் கேட்க முடியாது. ஏன்னா நிறைய ஒர்க்கு வந்து அன்கிரெடிட்டடாக இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. இளையராஜா டு அன் எக்ஸ்டென்ட் நான் கேட்டிருக்கேன், யுவன் ஃபுல்லாக கேட்டிருக்கேன், ஜிவி ஃபுல்லாக கேட்டிருக்கேன், ஹாரிஸ் ஃபுல்லாக கேட்டிருக்கேன், வித்யாசாகர் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆக்டிவ் லிசனிங்னால மட்டும்தான் முடியும். பேசிவ் லிசனிங்கில் என்னன்னா ஒரு தடவை கேட்டிருப்போம், கடந்து போயிடுவோம், அது நம்ம எங்கே கேட்டோன்ற ஞாபகமே இருக்காது. அடுத்து கேட்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆக்டிவ் லிசனிங்னு கேட்கும்போது ஆல்பமாக கேட்போம். ஆமாம், அந்த ஆல்பமா எனக்கு இப்போ கூட சில ஆல்பம்ஸ்லாம் இதுக்கப்புறம் இந்த பாட்டு இதுக்கப்புறம் இந்த பாட்டு நமக்கு தெரியும். பட் இப்போ எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து மேபி சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு வந்து ஆல்பமாக நான் கேட்க மாட்டேங்கிறேன். ப்ளஸ் பிளாட்ஃபார்ம்ஸுமே அவங்களோட பெனிஃபிட்டுக்காக வந்து இந்த பிளேலிஸ்ட்டை பண்ணி நம்மளுக்கு சோம்பேறி ஆக்கிடுறாங்க. நம்ம அதாவது கைவிட்டு எண்ணிடலாம், விரல் விட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆல்பமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ சர்ச் பண்ணி கேட்குறாங்கங்கிறத வந்து நம்ம விரல் விட்டு எண்ணிடுவோம். பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணால் அது வரிசையாக ஷஃபிளில் வந்துடுது. ஸோ அப்படியே கேட்குற மாதிரி அதுவும் ஒரு பேட் ப்ராக்டிஸாக தான் இருக்குது. நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியாக இருக்கா, நம்மளும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு ஏதாவது மெயினாக நம்ம கண்டிப்பாக மெயினான ஒரு சோகப்பாட்டை மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய இருக்குது. நம்ம இதுவே என்ன சொல்ல போகிறாய் மிஸ் பண்ணிட்டோம். கண்டு அது இருக்கு. அப்புறம் என்னது என்இசி பாடி வரும். ஐயோ அதுவும் பயங்கரமான சாங். ஆக்சுவலி ரோசாப்பூ சின்ன ஃபேட் வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாரிஸ் பண்ணதுல வந்து எனக்கு இந்த எம்மா எம்மா காதல் அது எனக்கு ரொம்ப தெரியும். பயங்கரமா சிம்பிள். ஆமாம், ஆக்சுவலி அதே சிமிலர் பேட்டர்ன்ல அதே எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. இந்த தேவ்னு ஒரு பாட்டில் இருக்கும், அதில் வந்து யாருக்கும் தெரியாதுடா, விட்டுறா, கேட்கி பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் தான் ஒரு பயங்கரமான லவ் சாங் இல்லை பயங்கரமான ஹாப்பியான ஒரு சாங் உங்கள் எக்ஸ்னால அது பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அது ரீவிசிட்டே பண்ண முடியாது. அப்படி என்ன பாட்டு? அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலி 3ல் 3ல் வர எந்த சாங்குமே வந்து என்னால் ரீவிசிட் பண்ண முடியாது. எந்த பாட்டுமே அந்த ஆல்பமே என்னால் ரீவிசிட் பண்ண மின்னலே கூட உன்னால சில பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ண சொல்லிடுவேன். ஆமாம், மின்னல நான் வெண்மதி கேட்க மாட்டேன். அது சோகப்பாட்டு தான் ஆல்ரெடி, அதுதான் கேட்க மாட்டேன். நீ நவீன் அது அப்புறம் இன்னும் ஒரு சாங் இருக்கு, விக்ரமும் யுவனும் ஒரு படம் ராஜபாட்டையில் வந்து அந்த பனியே பனி பூவே பாட்டு வந்து என்னால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு ரொம்ப அந்த பீரியட்ல வந்து நான் டெய்லி கேட்பேன் அந்த பாட்டு. அது வந்து எனக்கு திருப்பி நான் வந்து அந்த விஷயத்தால நான் திருப்பி போய் கேட்க மாட்டேன். நீ நவீன் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? எதுவுமே உனக்கு ஆக்சுவலாக பிளஸ்டான ரிலேஷன்ஷிப் தான் போல. இல்லை ஸ்பாயில் ஆகலடா. இல்லை நான் அந்த மாதிரி பாட்டையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி
எனக்கு வந்து இந்த சாங் ஆக்சுவலாக எம்எஸ் தோனி பயோபிக்ல வந்து கொஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு song, தமிழ் டபுள். அந்த சாங் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த கேரக்டர் தான். இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நாள்லயே அது ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. அதனால இப்போ ரீசெண்டாக ஏதோ அவுட் ஆஃப் த ப்ளூ எனக்கு ஒரு பிளேலிஸ்ட்ல அந்த பாட்டு வந்துச்சு. அப்படியே நான் கேட்பேன் ஆக்சுவலி அந்த திருப்பி 3 சாங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, கம்பல்ஷன்ல கேட்டு தான் முடியும். அது அப்புறம் கொடியில சிறுக்கி வாசம் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் கேட்கறதே கிடையாது. அந்த படமே ஒரு ரெட் ஃபிளாக். நீங்க அதுல வந்து அப்படியா இப்ப பேசுற மாதிரி பேசாத நம்மளாம் குழந்தையா தான். அதாவது அந்த பாட்டை வந்து ஃபுல்லா கேட்க முடியாது, நம்ம மாத்திர ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மாத்திரலாம். பட் அது ஒரு பெரிய பிளெஸிங். ஒரு மியூசிக் வந்து அசோசியேட்டே பண்ணாம வச்சுக்கிறது வந்து சீரியஸா இல்ல மேபி இருக்கலாம். அது இப்போ ரீகால் பண்ண முடியாது. இல்ல தெரியல அப்படி வச்சுக்கலாம். தெரியல ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஒரு பேட் மெமரி தான். பட் கெட்ட விஷயம்லாம் நம்ம மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கெட்ட விஷயத்தை எப்பறம் அப்படி மறக்கிறேன்? தனியா தூக்கணும் சுரேஷ். ஓகே, ஆக்சுவலாக சோகா பாட்டுன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம். நேரம் 10 மணியை தாண்டியதால் எல்லாருக்கும் வீட்டில் குழந்தை குட்டி இருக்குன்றனால நம்ம கடையை சாத்தலாம்னு நினைக்கிறேன். எண்டு நோட் ஏதாவது கொடுக்க விரும்புறீங்களா? நோட்டுனா சோகமோ லவ் ஃபெயிலியர் சாங்ஸோ ஏதோ ஒரு மியூசிக் கேளுங்க. ஏன்னா அந்த மியூசிக் வந்து நம்மளை வந்து நார்மலா ஆக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா அது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். தெரப்பி எல்லாம் ஓகே, தெரப்பி முக்கியம் தான். பட் மியூசிக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. விழுந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பிளாஸ்டர் போடுறோம்ல, போட்டுக்கோங்க. நல்ல விஷயம். பட் எனக்கு ஒரு ஹேபிட் சொல்லுது. நான் வந்து பயங்கர சோகமாக இருந்தாலும் பாட்டை கேட்க மாட்டேன். எனக்கு இருக்கு. எனக்கு வந்து எல்லா சாங்ஸுமே என்னை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடும். எமோஷனலாக நான் இன்னும் வீக் ஆகிடுவேன். ஸோ அதனால பாட்டு கேட்க மாட்டேன். நான் இங்கே எதுவுமே கேட்க மாட்டேன். மியூசிக் கேட்க மாட்டேன். நான் சுத்தமாக கேட்க மாட்டேன். இப்போதான் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 1/2 1 hour நமக்காக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஹெவி சாங்ஸ் தான் கேட்பேன். எதுவுமே இந்த மாதிரி சேட் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெவி மெட்டல் அந்த சாங்ஸ்லாம் கேட்டால் மெட்டல் தான் டான்ஸ் ஆடுற பாட்டு தான் கேட்டு. நான் நம்ம ஊர் பாட்டு தான் கேட்பேன். ஸ்டெல்லாம் தெரியாது. நான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சோகமாக இருந்தேன்னா போய் ஏதாச்சும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். போய் பாத்திரம் விளக்குவேன், டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவேன், என் கோவத்தெல்லாம் அது மேலே காட்டுவேன். நான் இப்போல்லாம் வந்து அமைதியாகிடுவேன். ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம அமைதியாக இருப்போம், சரியாயிடும். இதில் பேசின பாட்டெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். போட்டலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கோம். நமக்கு வந்து பட் அதில் ஒரு டாப் 10 போடலாம்ல. போட்டலாம். 10 சாங் கூட பேசியிருக்க மாட்டோம். பேசியிருப்போம் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்கள் கூட இந்த கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு 92, 93, 94 பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் பேசின எல்லா பாட்டையுமே கேட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு பாட்டு வரலப்பா, போடலப்பா, சுச்சுவேஷனே இல்லைப்பா இப்போலாம். என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் சரி இதெல்லாம் ரீவிசிட் பண்ணுங்க. ஆமாம், கேளுங்க. ரீவிசிட்டில் நீங்கள் கேட்கணும், நாங்கள் தான் ரீவிசிட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல்கள் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.